Okay, in this class, P block elements and the boron family and the family of the so generally borons occur as a borates. Okay, the important words of boron. Borax the formula Na2B4O5 OH4 and the square bracket mari potamna idu vandu or complex sollalam dot H2O. Idu simple ah solnana idu ipdi kuda eludhalam Na2B4O7 dot 10H2O அப்படினு எழுதலாம். இதுவும் போராக்ஸ் உடைய ஃபார்முலா தான். கர்னைட் அதோட ஃபார்முலாவும் பாருங்க மேல இருக்கிற அதே தான் சேம் வாட்டர் மாலிக்யூல் மட்டும் என்ன செய்யணும் .2H2O அப்படினு மாறும். கோர்ஸ் ஆஃப் அலுமினியம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பாக்சைட் அதோட ஃபார்முலா Al2O3 other elements are present as a very trace. Okay, so இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ ஒரு டேபிள் இருக்கும். அதனுடைய physical property. So அத நீங்க வந்து physical property நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோ. ஜெனரலா பாத்தீங்கன்னா கேலியம் பொறுத்த வரைக்கும் நீட்ல கேலியம் அப்படிங்கிறது ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்விடா இருக்கும். ஸோ உங்க புக்ல வந்து சாலிட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அது கொஞ்சம் செமி சாலிடா இருக்கும். அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி டென்சிட்டி என்ன இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன, அயனைசேஷன் எனர்ஜி என்ன, ஸோ மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கும் அந்த டேபிளில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா போரானோ பற்றின ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ போரானில் அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் 3. அப்போ அட்டாமிக் நம்பர் 5 அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவாப்பா? அப்போ போரான் இஸ் அ நான் மெட்டல் and it is a less reactive. Okay, so reaction of borons takes place at a high temperature, which is very important because it is very less reactive. That's why the reaction is taking place at a high temperature. Like many of boron compounds are electron deficient. That means their behaves as a electron acceptor, that is called a Lewis acid. This is the same act ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா boron forms a covalent bond due to the small size and high ionization energy. ஆல்ரெடி போன கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிறதுனால they form covalent bond. ஓகே, ஸோ கோவலன்ட் பாண்ட்னா என்ன அப்படிங்கிறதுனா இது தன்னிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுக்காது. மேக்ஸிமம் என்ன பண்ணா மியூச்சுவல் ஷேர் தான் பண்ணும். ஸோ அந்த சிமிலாரிட்டி இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு இது கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அந்த மாதிரி கார்பனும் ஹைட்ரஜனும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி ஃபார்ம் பண்ண ஆக்சுவலி கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணு இல்லையா, அதே மாதிரி தான் இது இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து அமைப்பா. ஓகேப்பா, chemical properties of boron. Formation of metal borates. So generally metals reacts with the boron to form metal borates having the general formula MXBY. Okay, so if we are going to balance this, X moles of M reacts with Y moles of B. Okay, so here X is ranging up to 11, Y is ranging up to 66 or higher. Okay, இதுல பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் சொல்லிருக்கோம்ல, அந்த மெட்டல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா போரான் கூட இந்த அல்கலி மெட்டல்ஸ் ரியாக்ட் ஆகாது. வெரி இம்பார்ட்டன்ட். உங்க புக்ல பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்கலி மெட்டல் மட்டும் இது கூட என்ன பண்ணாதுன்னா ரியாக்ட் பண்ணாது. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் போரான்ஸ் வித் மெட்டல்ஸ். ஸோ குரோமியம், ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் ரியாக்ட்ஸ் வித் n moles of boron at 1500 Kelvin to form chromium borate. Okay, so CrBn உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். ஸோ போரான் ட்ரைஹாலைட் எப்படி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா அங்கேயும் பாருங்க டெம்பரேச்சர் 1500. ஸோ boron trichloride reacts with a tungsten metal கூட சேர்ந்து in presence of hydrogen, which is very important to form tungsten borate and HCl
அண்ட் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் இங்கே வெளில போகும்ப்பா. போரானும் டங்ஸ்டனும் ரியாக்ட் ஆகி இது ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜனும் குளோரின் ரியாக்டர் HCl, எக்ஸஸ் ஆஃப் குளோரின் அங்கே போகும். ஸோ இப்போ இது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் 2 இருக்குனால இங்கே 2ன்னு போட போகிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக குளோரின் வேரியேஷன் நடக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா போரானுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா மொத்தம் 6. அப்போ குளோரின் இங்கே 4 இருக்கு இல்லையா, இந்த குளோரின் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 மாறுமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரானும் டங்ஸ்டனும், போரான் 2 இருக்கனால இங்கே 2 போடுங்க, டங்ஸ்டனுக்கும் 2 போடுங்க. பேலன்சிங் ஓகேப்பா. ஓகேவாப்பா. ஸோ இதை கொஞ்சம் புக்கில் கொஞ்சம் தப்பாக இருக்கும், சரி பண்ணிக்கங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் அது எடுத்துக்கோ. போரான் ட்ரைஃப்ளூரைட் with sodium hydride at 450 Kelvin to form diboron. So this is the basic hydrate of boron. போரான் உடைய பேசிக் ஹைட்ரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைபோரைன் தான், B2H6. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியமும் ஃப்ளோரினும் சேர்ந்து NaF இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரானும் ஹைட்ரஜனும் டைரக்ட் காம்பினேஷன் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஓகே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா போரான் ஃப்ளோரைட் எடுத்து சோடியம் ஹைட்ரேட் கூட இன்டெரக்டாக போட்டு நம்ம ஹைட்ரேட் ஃபார்மேஷன் தட் இஸ் டைபோரினை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவாப்பா. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போரான் இங்கே 2, இங்கே 1. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் 2ன்னு போடுறோம். ஸோ அப்போ இங்கே போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக F6 ஆகிடுதா. இங்கே F இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ இங்கே என்ன செய்யணும் 6ன்னு போடலாம். இப்போ இங்கே 6 Fக்காக 6 போட்டீங்கன்னா இங்கே சோடியம் எத்தனை ஆச்சு 6 ஆச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சோடியத்தை 6 நீங்கள் போடு. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 6ன்னு முடிஞ்சிருச்சாப்பா. இவ்வளோதான்ப்பா விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்சிங் எவ்வளோ எங்கே இது ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். போரான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழகாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போரானே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா போரான் இஸ் வெரி லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட். தட்ஸ் வாட் த ரியாக்ஷன் விச் இஸ் அக்கர்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ ஹியர் போரான் இஸ் டைரக்ட்லி கம்பைன்ட் வித் ஹாலைட்ஸ். ஸோ ஹாலைட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளோரின் அது கூட அட் ஹை டெம்பரேச்சர் கூட சேர்ந்துன்னா which form BX3. ஸோ இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஓகேப்பா. ஸோ இதுதான் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஹாலைட் ஃபார்மேஷன் இதில் ரொம்ப முக்கியம் which is occurs at a high temperature. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டுப்பா formation of oxides. So boron bonds with oxygen at 900 Kelvin to form B2O3, boron trioxide. So boron trioxide ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் தான். என்ன அப்படின்னா இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணணும்னா இங்கே 3யும் இங்கே 2வும் போட்டுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் போரான் இங்கே வந்துச்சுன்னா இது 4ன்னு எடுக்கலாம்ப்பா. ஸோ போரான் ட்ரைஆக்சைடு இது ஃபார்ம் ஆகும். Formation of nitrites. So this is occurs at high temperature. Boron reacts with nitrogen to form boron nitride. So இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 2ங்கறதால இங்க 2 போட்டுக்கலாம், போரானுக்காக இங்க 2 போட்டுக்கலாம். பேலன்சிங் ஓவர்ப்பா. ஸோ இதெல்லாம் சிம்பிளஸ்ட் பேலன்சிங். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ் அண்ட் அல்கலி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆசிட்ஸ் டஸ் நாட் ரியாக்ட் வித் போரான். ஹாலோ ஆசிட்ஸ் மீன்ஸ் HCl, HBr. ஸோ தீஸ் ஆர் நாட் ரியாக்ட்ஸ் வித் போரான். இது வந்து கண்டிப்பா போரான் கூட ரியாக்ட் பண்ணாது. பட் ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ், வாட் ஆர் ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஆக்சிடைசிங் ஆசிட், HNO3 இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ், அது நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணும்போது the main products is H3BO3 போரிக் ஆசிட். ஓகேவா. ஸோ இதுதான் மெயின் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ போரிக் ஆசிடோடைய ஃபார்ம்ல பார்த்துங்க H3BO3 ஞாபகம் வச்சுங்க. அப்போ போரான் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் போரிக் ஆசிட். இங்கே H2SO4ங்கனால இங்கே சல்ஃபைட் ஆக்சைடு கேஸ் இஸ் சேவ் ஆகும். Meanwhile, boron reacts with nitric acid. Okay, again it forms same acid, but இங்க NO3ங்கனால இங்க NO2 gas is evolved. So இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சல்ஃபர், போரான் எல்லாம் சேமா இருக்கு. பட் ஹைட்ரஜன் எடுத்துங்களேன், ஆக்சிஜன் எகைன் இருக்கனால இப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இங்க மொத்தம் 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இங்க 2வும் இங்க 3யும் போடலாமா? அப்போ இங்க 3 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சல்ஃபர் 3 ஆகுதா? ஸோ 3 போடலாமா? அப்போ இங்க 2 போட்டீங்கன்னா போரான் என்ன ஆயிடுது, 2 ஆகுதா? முடிஞ்சிச்சு. இப்போ ஆக்சிஜன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கும்பா. ஸோ இதான் அதோட பேலன்சிங். எகைன் இங்கே பாருங்க நைட்ரிக் ஆசிட் கூட. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் டிஃபர் ஆகும். அப்போ ஹைட்ரஜனுக்காக இங்கே 3 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்ரஜன் 3 ஆகும். ஸோ இங்கே 3 போடுவேன்.
ஸோ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போரான் சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் சேமாக வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் அதனோட பேலன்சிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் அல்கலி. அல்கலினா இங்கே நான் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகுது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோடியம் போரேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா Na3BO3. இட் இஸ் கால்டு சோடியம் போரேட். ஓகே, வித் எவால்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இது எப்படி சார் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோடியம் 3 இருக்கா. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், 3 போட்டுக்கலாம். போரான் 1 தான் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் இதை சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா இது 3 அப்படின்னா 3 × 2 எவ்வளவு 6. ஸோ அதை மறுபடியும் 3 மாற்றணும்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக 3 மாறிடுச்சா. த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2. அப்போ என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா 2 boron 6 NaOH to form 2 Na3BO3 plus 3H2. So this is the final balanced equation part. Okay pa. So இதோட chemical properties of boron முடியுதுப்பா. So next பாத்தீங்கன்னா அதோட uses. Boron has a capacity to absorb neutron. Hence the isotope B510. அதாவது B10 அப்படிங்கிறது போரானுடைய ஐசோடோப்பா which is used as a moderator in the nuclear reaction. ஸோ உங்கள் புக்கில் இருக்கும் பாருங்க. amorphous boron is used as a rocket fuel igniter. Boron is essential for the cell walls of plants. Very essential. Okay, compounds of boron have many applications. For example, eye drops, antiseptics, washing powders, etc. contains boric acid and borax. Okay, the manufacturing of Pyrrhus glass boric oxide is used. Okay, so இதோட போரானுடைய விஷயம் முடியுதுப்பா. நெக்ஸ்ட் போராக்ஸ். போராக்ஸினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Na2B4O7.10H2O. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா Na2B4O5OH4 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். .8H2O அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். போரிக் ஆசிடோட ஃபார்முலா தெரியும் உனக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி கோல்மனைட் ஓர். கோல்மனைட் ஓர்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்க கால்சியம் சால்ட், அது Ca2B6O11. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ ஷுட் மெமரைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க கால்சியம், அதாவது கோல்மனைட் ஓரை நம்ம என்ன சொல்றோம், we are going to boil with sodium carbonate. ஓகே, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் தப்பாக இருக்கும். Na2CO3 ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. இதனுடைய ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கோ. ப்ளஸ் H2O to form borax. ஓகே, ப்ளஸ் கால்சியம் கார்பனேட் கூட சேர்ந்து கால்சியம் கார்பனேட் அண்ட் கால்சியம் வாட்டர் இருக்கு இல்லையா, அதனால கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது ஃபார்முலா. ஸோ இதை எப்படி சார் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கால்சியம் எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இங்கே பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் அகைன் இருக்கிறதுனால அது ஃபஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போரானை பார்த்துங்க. இங்கே B6 இருக்குது, இங்கே B4 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போரானை பேலன்ஸ் பண்ணிக்குவோம். எப்படி அப்படின்னா B6 இருக்கா. இப்போ இது வந்து என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காமன் மல்டிபிள், தட் இஸ் என்ன அப்படின்னா 2 × 6 12. அப்போ இங்கே என்ன வரும், 3 × 4 = 12. அப்போ இதனால ஆக்சிஜன் தவிர பாக்கி இருக்கிறது என்ன, சோடியம் பாதிக்குதா. அப்போ சோடியத்தை பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 3 போடலாமா. ஸோ அப்போ இங்கே 3 போட்டிங்கன்னா கார்பனேட் பாதிக்குதா. இப்போ கார்பனேட் இங்கே தானே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே 3 போடலாமா. இப்போ கால்சியம் பார்த்துங்க ஆட்டோமேட்டிக்காக 4 வந்துச்சா. ஸோ அப்போ இங்கே நம்ம இது கால்சியம் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். என்ன செக் அவுட் பண்ணிக்கலாம்னா ஹைட்ரஜன் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் அவுட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் பாருங்க இங்கே 2 இருக்கு. ஸோ ஆக்சிஜனை நம்ம செக் அவுட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக வரும்ப்பா. இவ்வளோ தான் இப்போ இதோட பேலன்சிங், சிம்பிளான பேலன்சிங். நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து போரான்லேருந்து எடுத்து பேலன்ஸ் பண்ணப்பா. ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபார்முலா ஃபார் போராக்ஸ் அப்படிங்கிறது Na2B4O7.10H2O எழுதலாம். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா சோடியத்தை வெளில எடுத்துட்டோம். இதை எப்படி எழுதலாம் இல்லையா, Na2B4O5OH4.8H2O எழுதலாம். ஸோ திஸ் ஃபார்ம் இஸ் கால்டு பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. இந்த Na2 எடுத்துட்டீங்கன்னா
இது எடுத்துட்டா மேலே என்ன ஒரு 2 ப்ளஸ் வெளில போச்சுன்னா 2 மைனஸ் வந்துடும். திஸ் ஃபார்ம் இஸ் கால்டு பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் கால்டு டெட்ரா நியூக்ளியர் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா போரான் வந்து 4 இருக்கு, OH 4 இருக்குனால திஸ் இஸ் கால்டு டெட்ரா நியூக்ளியர் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் போராக்ஸ், ஒன்று வந்து ஜுவல்லர் போராக்ஸ் ஆர் ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ் சொல்லலாம். ஃபார்முலா பார்த்தீங்க இங்கே 10H2O, இங்கே 5H2O, அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் போராக்ஸ் கிளாஸ், இதில் வாட்டர் மாலிகுலே இல்லாமல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு போராக்ஸ் கிளாஸ். ஓகேப்பா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா. ப்ராப்பர்ட்டிஸில் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயிலிங் வித் வாட்டர். ஓகே, வாட்டர் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா பாயில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போராக்ஸ் Na2B4O7 வித் ஹாட் வாட்டர் டு ஃபார்ம் போரிக் ஆசிட். இந்த சொல்யூஷன் பிகம்ஸ் அல்கலைன். ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டியை வந்து பண்ண போகுது அப்படின்னா பேசிக் நேச்சர் ஆஃப் போராக்ஸ். அப்போ வாட்டர் கூட போட்டிங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஓகேவா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒய் போராக்ஸ் இஸ் பேசிக் நேச்சர் ஆர் எக்ஸ்பிளைன் தி பேசிக் நேச்சர் ஆஃப் போராக்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம இதுதான் எழுதணும். அப்போ இது என்ன செய்யணும், விச் ஃபார்ம்ஸ் அன் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால ஏன்னா பிகாஸ் இட் இஸ் த வீக் ஆசிட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அப்படிங்கிறதுனால இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் பேஸுங்கிறதுனால கொஞ்சம் அல்கலைனாக இருக்கும். சரி சார், இதை பேலன்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இங்கே 4 போரான் இருக்காப்பா, இங்கே போரான் 1, ஸோ 4ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சோடியம் எத்தனைப்பா இருக்கு, 2 இருக்கு. ஸோ 2 எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு, 2. டோட்டலாக எவ்வளோ இருக்கு, 14 ஹைட்ரஜன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரஜன் 2 தானே, அப்போ முன்னாடி 7 போட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சுப்பா. ஸோ இவ்வளோ தான் இதனுடைய பேலன்சிங், சிம்பிளான பேலன்சிங் பாருங்க. ஸோ புக்கில் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஆக்ஷன் ஆஃப் ஹீட் எடுத்திங்கன்னா இதை வந்து ஜஸ்ட்டு போராக்ஸினுடைய ஃபார்முலாவிலேயே பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். இதை ஜஸ்ட்டு ஹீட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வாட்டர் மாலிகூல், அதாவது 10 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் விச் இஸ் ரிமூவ்டு. ஸோ விச் ஃபார்ம்ஸ் அன்ஹைட்ரஸ் சோடியம் டெட்ராபோரேட். ஸோ இதை எகைன் ஹீட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் சோடியம் மெட்டாபோரேட். NaBO2 அப்படிங்கிறது என்னன்னா சோடியம் மெட்டாபோரேட் ப்ளஸ் போரான் ட்ரை ஆக்சைடு இங்கே கிடைக்கும். ஓகேப்பா, போரிக் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ போரான் ட்ரை ஆக்சைடு இங்கே வரும். சரிப்பா, இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். இங்கே 2 Na இருக்கனால இங்கே 2 போட்டிங்கன்னா பேலன்ஸிங் வருப்பா, ஃபினிஷ். ஓகேப்பா. ஸோ போரான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. B4 முடிஞ்சிச்சோம், ஆக்சிஜன் கரெக்டாக வந்திருக்கும். ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேலன்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், எந்த எலமெண்ட் எகைன் அண்ட் எகைன் இருக்கோ அந்த எலமெண்ட்டை நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிட்டு இருக்கும், பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும்பா. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ், அதை எடுத்துங்க. ஸோ ஜென்ரலாக ஆசிட் கூட இது ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு போரிக் ஆசிட் இஸ் த மெயின் ப்ராடக்ட். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, சோடியம் டெட்ராபோரேட் ஆர் போராக்ஸ் ரியாக்ட்ஸ் வித் HCl. Okay, in presence of water to form boric acid, and the sodium reacts with the chlorine to form NaCl. And then sodium reacts with the sulfate. Sulfate is called Na2SO4. Okay, pa example வித்தியாசம் மற்றபடி மெயின் ப்ராடக்ட் அதுதான். ஸோ இங்கேயும் பாருங்க ப்ராடக்ட் பார்த்துக்கோ, இங்கேயும் ப்ராடக்ட் பார்த்துங்க, சேம் ப்ராடக்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை பேலன்சிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோடியம், இங்கே போரான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இருக்கா. ஸோ அப்போ போரானுக்கு 4 போடுறேன், சோடியம் 2 இருக்கிறதுனால 2. இங்கே ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக எத்தனை இருக்குது, 4 × 3 12. ஸோ ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா 5. ஸோ அப்போ உங்களோட பேலன்சிங் முடிஞ்சிருக்கும். ஆக்சிஜன் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இருக்கும். சாரி, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 8. சாரிப்பா, இங்கே 2, இங்கே வந்துப்பா 5. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கப்பா. ஓகேப்பா, 12 கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தான். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோரினை பேஸ் பண்ணி இங்கே 2 போட்டேன், ஹைட்ரஜனுக்கு இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்குப்பா. நெக்ஸ்ட்டு இதே பேலன்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், Na2B4O7 H2SO4 H3PO3 Na2SO4. இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான். போரானுக்காக இங்கே 4 போடுங்க, சோடியம் சேமாக தான் இருக்குது. அப்போ இங்கே போரானுக்காக 4 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
ஹைட்ரஜன் எண்ணி பாருங்கள், டோட்டலாக 12 இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்கணும், ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம இது பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன செஞ்சிடலாம், 5H2O போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், பேலன்ஸ் ஆகும். ஓகேவாப்பா? ஸோ 12 ஆக்சிஜன் இருக்குதான்னு பாருங்கள், சல்ஃபேட் அங்கே இருக்குது, 12 ஆக்சிஜன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேலன்ஸிங் முடிஞ்சிச்சு. ஓகேவாப்பா? இப்போ இதில் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் புக்கில் இந்த இடத்துல ஒரு 2 போட்டிருப்பாங்க, அது கிடையாது. அதே மாதிரி உங்கள் புக்கில் இன்னொன்று இந்த 5H2Oக்கு பதில் 7H2O போட்டிருப்பாங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா அடிச்சுட்டு 5H2O போட்டுருங்க. அதுதான் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய சேஞ்ச். அந்த சேஞ்சை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இங்கே போரான் பார்த்துங்கப்பா, போரான் 4 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2. அப்போ 2 போரான் இங்கே போட்டால் போதும். அப்போ நைட்ரஜன் இங்கே பேலன்ஸ் ஆகிறதுனால இங்கே 2 நைட்ரஜனுக்காக போட்டால் போதும். சோடியம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சோடியம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சோடியம் போட்டால் போதும். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோரின் ஹைட்டாக கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஹைட்ரஜன் 8 இருக்கிறதுனால இங்கே 4 போடுங்க. ஆக்சிஜன் பாருங்கள் 7 வந்துச்சு. இவ்வளோ தான்ப்பா இதோட பேலன்சிங், சிம்பிளான பேலன்சிங்ப்பா. கொஞ்சம் கரெக்டாக பண்ணோம்னா பண்ணிடலாம்ப்பா. ஓகேப்பா? இதோட யூசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூசஸ் ஆஃப் போராக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, போராக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான்ஸ். தட் இஸ் டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸினுடைய கலரை வச்சுக்கிட்டு நம்ம இது என்ன அயான் அப்படிங்க, என்ன டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆப்டிக்கல் அண்டு போரோசிலிகேட் கிளாஸ். நம்ம நிறையா அந்த கிளாஸ் போரோசிலிகேட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா லேபில் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இப்போ நம்ம கண்ணுக்கு போகிற அந்த கிளாஸ் எல்லாமே வந்து போராக்ஸ் கிளாஸ் தான். தென் எனாமலஸ் அண்ட் கிளாஸ் ஃபார் போட்ரி. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் தி ஃப்ளக்ஸ் இன் மெட்டலர்ஜி அண்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் as a ப்ரிசர்வேட்டிவ். ஃப்ளக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இம்ப்யூரிட்டியை வெளியில் எடுக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலுக்கு பேர் ஃப்ளக்ஸ். ஓகேவாப்பா? ஸோ இதோட போராக்ஸ் முடியுதுப்பா.